வணக்கம் நேயர்களே. இன்றைய தினம் நமது சந்தைகள் ஒரு 76 புள்ளிகள் அதிகரித்து 21,331 முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் பார்த்தோம்னா 1,384, டிக்ளைன்ஸ் 684. ஸோ த பிராடர் மார்க்கெட் எகைன் ஒரு ஆப்டிமிஸ்டிக் சென்டிமெண்ட்டை குறிக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அது போல் மிட் கேப் பார்த்தோன்னா இன்றைக்கி 0.53% ஏறி இருக்கு. ஸ்மால் கேப் 0.75% ஏறி இருக்கு. ஸோ இட்ஸ் அ பெட்டர் மூவ் டுடே அப்படின்னே சொல்லலாம். அதுபோல் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் பார்த்தோன்னா இன்றைக்கி மார்ஜினலாக வீழ்ச்சி அடைந்திருக்கு 0.36%. ஸோ டிக்ரீஸ் இன் மார்க்கெட் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் குறிக்குதுன்னு சொல்லலாம். துறைகளை பார்க்கும் பொழுது ரியாலிட்டி, ஐடி அண்ட் மெட்டல் நல்லா பண்ணியிருக்கு. பேங்க் அண்ட் பிஎஸ்யூ பேங்க்ஸ் அண்ட் நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இன்றைக்கி ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கில் ஒரு டாப் லூசர்ஸ் டுடேன்னு சொல்லலாம். அதுபோல் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோன்னா like Wipro, HCL Tech, Hindalco, Tata Motors, then Hero MotoCorp, Coal India, Maruti Suzuki, Bajaj Auto, Britannia, Tech Mahindra இவையெல்லாம் ஏறிய பங்குகள். நிஃப்டி 50 இறங்கின பங்குகள்னு பார்க்கும் பொழுது லைக் கிராசியம், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐசிஐசிஐ பேங்க் ஒரு டாப் லூசர்ஸ். ஸோ த ஓவரால் ப்ராடர் மார்க்கெட்டை வைத்து பார்க்கும் பொழுது இண்டிகேட்டிங் ஒரு ஆப்டிமிஸ்டிக் ஒரு சென்டிமெண்ட் இந்த ப்ராடர் மார்க்கெட் பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம். அதுபோல் இன்றைய தினம் தங்கம் ஒரு ஸ்பைக் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 522 புள்ளிகள் அதிகரித்து 63,025லையும், வெள்ளி அதுபோல் 466 புள்ளிகள் அதிகரித்து 75,892லையும், குரூடாயில் 86 ரூபாய் அதிகரித்து 6,220லையும் மணிமாய் கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் தமிழ்நாடு கவர்மெண்ட் அசோக் லேலண்டுக்கு 522 பஸ்ஸு ஆர்டர் கொடுத்துருக்காங்க, குறிப்பிடத்தக்கது. இதுபோல் எல்ஐசி எக்ஸ்டென்ஷன் ஆஃப் அதாவது மினிமம் கேரண்டி ஆஃப் 25% பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் இருக்கணும் இல்லையா, அதை லிஸ்டிங்லேருந்து 10 வருஷத்துக்குள்ளே நிரூபிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்றைய தினம் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. இது பாசிட்டிவ் டு எல்ஐசின்னு சொல்லலாம். அதனால தான் அதில் இன்றைக்கி ஒரு மொமெண்டம் எதிர்பார்க்க முடிஞ்சது. தென் பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோன்னா ட்ரெண்ட், பொனவாலா கார்ட், தென் ஐஏஎஃப்எல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், இந்த 3 பங்குகள்லையும் பிளாக் டீல் நடந்துள்ளது. நிஃப்டியை பொறுத்தவரை இன்றைக்கி பார்த்தோன்னா ஒரு 2 மணிக்கு ஒரு வீழ்ச்சி அடைந்தது. அதன் பிறகு ஒரு ரீபவுண்ட் ஆச்சுன்னு சொல்லலாம். ஒரு பெட்டராகி தான் கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 76 புள்ளிகள் அதிகரித்து 21,331 முடிவடைந்தது என்று சொல்லலாம். ஸோ மேலும் கேஷ் மார்க்கெட் வால்யூம் பார்த்தோன்னா இன்றைய தினமும் அதிகமாக இருக்கிறது. மறுபுறம் நிஃப்டி ஃபியூச்சரும் பார்த்தோன்னா இன்றைக்கி வால்யூம் கிட்டத்தட்ட 83 லட்சம் எபோவ் ஆவரேஜ். அதுபோல் பேங்க் நிஃப்டியும் எபோவ் ஆவரேஜ் நடந்திருக்கு. மறுபுறம் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தோன்னா ப்ராஃபிட் புக்கிங்கில் கண்டினியூஸாக விழுந்துட்டுருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி இஸ் ட்ரைங் டு அட்டெம்ப்ட் ஒரு சப்போர்ட் லெவல் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. அதை பற்றி நாம் சிறப்பு பதிவிலே டிஸ்கஸ் பண்ணுவோம். அது மாதிரி நிஃப்டியை பொறுத்தவரை 20th டிசம்பர் அந்த ஃபால் விழுந்ததில்லை, அதிலிருந்து பார்த்தோன்னா அந்த ஃபிப்னாக்கி ரீட்ரேஸ்மெண்ட் 61.8% சொல்லுவோம். அந்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 21,357 ஆல்மோஸ்ட் அந்த லெவலில் தான் இப்போ சந்தைகள் நிற்கிறது. ஸோ இதில் ஒரு மாதிரி ஒரு பெட்டர் சப்போர்ட் கிடைச்சதுன்னா இதிலிருந்து மேலே 21,466, தென் 21,583 அது வரையிலும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதுபோல் ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பார்த்தோம்னா 21,147. இந்த மாதிரி பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை பார்த்தோம்னா சப்போர்ட் இந்த 47,310 கீழே உடைஞ்சதுனால் 46,515 வரலையும் வரக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 700 புள்ளிகள் வரையும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எகெயின் அது இந்த 47,500க்கு மேலே தான் எகெயின் த புல்லிஷ் மொமெண்டம் டு 48,000. அதுக்கப்புறம் தான் இந்த டெரிட்டரி மாறும். ஸோ அது வரலையும் இந்த ஒரு கன்சாலிடேஷன் இன் பேங்கிங் செக்டார் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நண்பர்களே, நாளை தினம் சிறப்பு பதிவிலே நாம் நிறைய புதிய தகவலுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.